தமிழ்நாட்டில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தை விட தற்போது குற்றச்சம்பவங்கள் குறைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேரமில்லாத நேரத்தின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தரப்பில் அவைத் தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது முன்கூட்டியே அனுமதி பெற்றிருந்தால்தான் அமைச்சர்களால் பதிலளிக்க முடியும் என அவை முன்னவர் கூறினார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட நிலையில் முக்கியமான பிரச்சினை என சொல்வதால் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதியுங்கள் என்று சபாநாயகரிடம் முதலமைச்சர் தெரிவித்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரே நாளில் 4 கொலைகள் நடந்திருப்பதாகவும் மக்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். குறுக்கிட்ட அவை முன்னவர் துரைமுருகன் சம்பவத்தை கூறி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டுமே தவிர பொதுவாக குற்றம் சாட்டுவது சரியாக வராது என்றார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதிலளிக்க தொடங்கியதும் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். அப்போது பேசிய முதலமைச்சர் தைரியம் இருந்தால் தான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என கூறினார். சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம் இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் இபிஎஸ் முன்வைத்த குற்றச்சம்பவங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். குறிப்பாக ஈரோடு கொலை சம்பவம் குறித்து விரிவாக பேசினார். கிச்சிப்பாளையத்தை சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி செல்வதுடன் கடந்த 2020ஆம் ஆண்டு சேலம் மாநகரில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாணக்கியன் 2வது எதிரி என்பதாக அதுக்கு பழி வாங்குகிற நோக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு முதற்கட்ட விசாரணையில தெரியுது. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டு 49,280 இருந்த கொலை, கொள்ளை முயற்சி உள்ளிட்ட குற்றங்கள் 2024ஆம் ஆண்டில் 31,498 குறைந்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள். 2013ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1927. கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்த போதும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2026ஆம் ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை 1661. இந்நிலையில் சட்டமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறதா என சந்தேகம் எழுவதாக விமர்சித்தார். குற்றச்செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை. இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கைது செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கெழுப்பது, அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது. தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. சட்டம் ஒழுங்கை காக்க அரசு தவறினால் தமிழ்நாட்டு மக்கள் கொதித்தெழும் சூழ்நிலை உருவாகும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க கோரி டி-ஷர்ட்டுடன் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்குள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்திருந்தார். இந்நிலையில் திமுக உறுப்பினர் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய டி-ஷர்ட் அணிந்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யாதே, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யாதே, ஒருமைப்பாடு உடைந்து போகும், உன் போக்கில் விட்டா இந்தியா துண்டு துண்டாகும். இதனைத் தொடர்ந்து அவைக்குள் சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொகுதி மறுசீரமைப்பு விவாதம் குறித்து விவாதம் நடத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அவையின் மாண்புகளை திமுக எம்பிக்கள் குலைப்பதாக கூறி மக்களவையை 12 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு இரு அவைகளும் கூடின. அப்போதும் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர்.
இதனால் இரு அவைகளும் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. எப்போதும் இல்லாத வகையில் எம்பிக்களின் உடையில் அவைத்தலைவர் குற்றம் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்த திமுக எம்பி கனிமொழி, எதிர்க்கருத்தே இல்லாத அவையை நடத்த பாஜக அரசு நினைப்பதாக கூறினார். எப்பொழுதும் இல்லாத வகையிலே புதிதாக அங்கே இருக்கக்கூடிய அவை தலைவர் அவர்கள் எங்களுடைய உடைகளிலே குறையை கண்டுபிடித்து டிஷர்ட் அணிந்து வரக்கூடாது அவைக்கு என்று ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை எங்கள் முன்னால் நீட்டி, நீங்கள் சட்டையை மாற்றவில்லை என்றால் அவை நடக்காது என்று ஒரு விஷயத்தை முன்வைத்தார். உங்களுக்கு உடையும் பிரச்சனை இல்லை, டீலிமிட்டேஷனும் பிரச்சனை இல்லை, எதிர்க்கட்சிகளே இல்லாமல் ஒரு அவையை நடத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இருக்காங்க. எதிர்க்கட்சிகளே அவர்களுக்கு பிரச்சனை தான், எதிர்கருத்துகளும் பிரச்சனை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவாகரத்து கோரிய கணவருக்கு நீதிபதிகள் அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது கரூரை சேர்ந்த கணவன் மனைவி இந்த மனைவி ஒழுங்காக வீட்டில் வேலை பார்க்கவில்லை, மேலும் ஆபாச படங்களை பார்க்கிறார். எனவே விவாகரத்து வேண்டும் என்று கரூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி ஏற்கவில்லை. இந்த நிலையில் கரூர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ரத்து செய்து எங்களுக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று கணவர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் கூறுகையில் அதாவது கணவன் மனைவி இருவரும் ஏற்கனவே விவாகரத்து பெற்று இருவரும் தற்பொழுது இரண்டாவது திருமணம் செய்துள்ளனர். மேலும் கணவர் மனைவி மீது கூறும் குற்றச்சாட்டுக்களான மனைவி ஆபாச படம் பார்க்கிறார், மேலும் வீட்டு வேலையை ஒழுங்கா செய்வதில்லை, மாமியார் மருமகளை மதிப்பதில்லை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இது விவாகரத்துக்கு ஏற்கக்கூடியதல்ல. மேலும் ஒரு பெண் மனைவியாக மாறுகிறாள் என்பதற்காக அவர் மனைவியினுடைய உரிமைகளை, பெண்ணின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. எனவே மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுகள் விவாகரத்துக்கு உகந்ததாக இல்லை என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து அந்த கணவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.